ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இன்றைக்கி நம்ம ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் 3 தாங்க பார்க்க போகிறோம். ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் 3ல் இது போல் ஒரு அழகான ஒரு ஜுவல்லரி செட் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் கூட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இது போல் ஜுவல்லரி செட் எல்லாமே மேக் பண்ணலாங்க. நம்ம கிளாஸ் அந்தளவுக்கு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோடு இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நம்ம இந்த ஜுவல்லரி மேக் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு இது போல் கிளாஸ் பீட் 8 mm நான் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு இது போல் கேப் தேவைப்படும். பீட்ஸ் கேப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேப் நமக்கு தேவைப்படும். அது சில்வர் அண்ட் கோல்டு 2 கலர்லேயுமே நமக்கு கிடைக்குங்க. நான் சில்வர் கலர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கியர் வயர் நமக்கு இருக்கும். இந்த கியர் வயர் நான் சில்வர் கலரில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது போல் கியர் லாக் நமக்கு தேவைப்படுங்க. அதுவே நான் சில்வர் கலரில் எடுத்திருக்கேன். நம்ம சில்வர் கலர் கியர் வயர் யூஸ் பண்ணுறனால நம்ம சில்வர் கலர் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். ஹூக்ஸுமே நான் சில்வர் கலரில் எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் இந்த ஜுவல்லரி மேக் பண்ணுறதுக்கு நமக்கு கட்டர், ஃப்ளாட் நோஸ் பிளேயர் அப்படின்ட்டு 2 டூல்ஸ் தேவைப்படுங்க. இந்த மெட்டீரியல்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி இது போல் அழகான ஒரு ஜுவல்லரி எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கியர் வயர் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கியர் லாக் மட்டும் போட்டு தான் சொல்லி தந்திருந்தேன். இப்போ நம்ம 2 கியர் லாக் யூஸ் பண்ணி இந்த ஜுவல்லரி செட் ரெடி பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு கியர் லாக் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு கியர் லாக்குமே நான் போட்டுக்கிறேன். பாருங்கள், 2 கியர் லாக் நான் போட்டுக்கிட்டேன். அடுத்தது நம்ம ஹூக் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு ஜம்ப் ரிங் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த பகுதியை நம்ம கியர் வயரில் போட்டுட்டு கியர் வயர் அப்படியே மடித்து நம்ம கியர் லாக்குள்ளே விட்டுக்கலாங்க. 2 கியர் லாக்குள்ளேயுமே நம்ம விட்டு கியர் வயரை வெளியே எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், நமக்கு இது போல் தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம கீழே இருக்கக்கூடிய கியர் வயரை நம்ம இழுத்துக்கலாங்க. பாருங்கள், கீழே இது போல் லென்த்தாக இருக்குது பார்த்திங்களா. இந்த கியர் வயரை இப்படி நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கியர் லாக் ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிக்கலாங்க. அதுக்கு நமக்கு பிளேயர் தேவைப்படும். ஃபஸ்ட்டு நான் மேலே இருக்கக்கூடிய கியர் லாக்கை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். பார்த்திங்களா, ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ செகண்டாக இருக்கக்கூடிய கியர் லாக்கையுமே ப்ரெஸ் பண்ணி நல்லா டைட் பண்ணிக்கலாம். 2 கியர் லாக்கும் நெருக்கமாக இருக்க மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நமக்கு இது போல் தான் இருக்கும். சரிங்களா? இது போல் நல்லா கியர் லாக்கை நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. டைட் பண்ணதுக்கப்புறம் இப்போ கியர் வயர் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நம்ம கியர் வயரை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம கியர் வயர் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம ஜுவல்லரி மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், இது போல் கேப்ஸ் சில்வர் கலரில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பீட் பிங்க் கலரில் எடுத்திருக்கேங்க. ஃபஸ்ட்டு ஒரு கேப் எடுத்துக்கிட்டேன். கேப் எடுத்துகிட்டு பாருங்கள், இது போல் அந்த கேப் மேலே பார்த்துருக்கிற மாதிரி நான் போட்டுக்கிட்டேன். இப்போ ஒரு பீட் எடுத்து போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ பாருங்கள், திரும்ப கேப் கீழே பார்த்து இருக்க மாதிரி போடணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், கேப் கீழே பார்த்து இருக்கிற மாதிரி போடணும். பாருங்கள், இது போல் கீழே பார்த்து இருக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், அந்த பீட் 2 பக்கமும் அந்த கேப் கவர் பண்ணிருச்சு. இது போல் தான் இருக்கணும். சரிங்களா? ஒரு கேப் மேலே பார்த்த மாதிரி போடணும், இன்னொரு கேப் கீழே பார்த்த மாதிரி போடணும். சரிங்களா? அந்த போடக்கூடிய 2 கேப்புமே அந்த பீட் கவர் பண்ணிடணும். ஓகேங்களா? அப்படி தான் இருக்கணும். பாருங்கள், திரும்ப அடுத்த கேப் மேலே பார்த்த மாதிரி இருக்குது. போட்டுட்டு பாருங்கள், இந்த கேப் பாருங்கள், இப்போ உங்களுக்கு வித்தியாசம் நல்லாவே தெரியும். வீடியோவை கிளியராக பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு கேப் கீழே பார்த்த மாதிரி இருக்குது, இன்னொரு கேப் மேலே பார்த்த மாதிரி இருக்குது. பார்த்திங்களா? இது போல் தான் இருக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம இன்னொரு பீட் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ கேப் பாருங்கள், அந்த பீட் பார்த்த மாதிரி கீழே பார்த்த மாதிரி இருக்கணும். அடுத்த கேப் மேலே பார்த்த மாதிரி போடணும்.
சரிங்களா? இது போல் தான் இருக்கும். பாருங்கள், நம்ம அப்படியே கேப் வந்து இப்படி போட்டுக்கிட்டே வர வர அப்படியே பீட்ஸ் வந்து கவர் ஆயிருங்க. பீட்ஸோட 2 சைடுமே வந்து அந்த கேப் வந்து கவர் பண்ணிடும். பாருங்கள், இது போல் தான் இருக்கும். நான் இப்போ திரும்பவும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். வீடியோவை கிளியராக பாருங்கள். பாருங்கள், இப்போ ஒரு பீட் வந்து நான் திரும்ப எடுத்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு கேப் வந்து பாருங்கள், இப்போ கீழே பார்த்த மாதிரி அந்த கேப் போகும் பாருங்கள். போட்டாச்சுங்களா? இப்போ அடுத்த கேப் பாருங்கள், மேலே பார்த்த மாதிரி போடணும். பார்த்தீங்களா? இது போல் தான். இப்போ நம்ம பீட்ஸ் வந்து போட்டுக்கலாம். அடுத்த கேப் கீழே பார்த்த மாதிரி, அடுத்து திரும்ப இன்னொரு கேப் வந்து மேலே பார்த்த மாதிரி. சரிங்களா? இது போல் தான் போடணும். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தாங்க. ஒரு பீட் வந்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கேப் கீழே பார்த்த மாதிரி, ஒரு கேப் மேலே பார்த்த மாதிரி. ஓகேங்களா? திரும்ப ஒரு பீட், ஒரு கேப் கீழே பார்த்த மாதிரி, ஒரு கேப் மேலே பார்த்த மாதிரி. இது போல் தான் ரெடி பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது போல் அழகாக கிடச்சிடுங்க. சரிங்களா? இது போல் தான் இன்றைக்கி நம்ம மேக் பண்ணக்கூடிய ஜுவல்லரி வந்து நம்ம இது போல் தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம இப்போ சும்மா ஒரு 5 பீட் தான் கோர்த்துருக்கோம். இதுவே சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம இது போல் ஃபுல்லாக, அதாவது அந்த கியர் வயர் ஃபுல்லாக நம்ம கழுத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு கோர்த்துட்டு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஜுவல்லரி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. நம்ம ஃபஸ்ட்டு கியர் லாக் போட்டு நம்ம லாக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா? அந்த இடத்துல நமக்கு இது போல் கியர் வயர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த கியர் வயரை நம்ம இது போல் பீட்ஸ்குள்ளே விட்டு நம்ம இது பண்ணிக்கணுங்க. இல்லைனா அந்த கியர் வயர் வந்து வெளியே இருக்கும், அது நமக்கு அசிங்கமாக இருக்கும். அதனால் அந்த சைடு நம்ம பீட்ஸ்குள்ளே விட்டு அதை மேட்ச் பண்ணிடலாம். இப்போ இந்த சைடு வந்து இப்போ நம்ம கியர் லாக் போட்டு நம்ம இப்போ லாக் பண்ணணுங்க. அதுக்கு நம்ம பீட்ஸு கடையில் எதுவும் கேப் இருக்கா அப்படின்ட்டு பார்த்துட்டு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த சைடும் அது போல் 2 கியர் லாக் போட்டு லாக் பண்ணிக்கலாங்க. நான் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு கியர் லாக் போட்டு திரும்ப இப்போ ஒரு கியர் லாக் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ நமக்கு பாருங்கள், அந்த சைடு வந்து நம்ம ஜம்ப்ரிங் மாதிரி இருக்கக்கூடிய பகுதி தானே போட்டிருந்தோம். இந்த சைடு வந்து ஹூக் இருக்குது பார்த்தீங்களா, கொக்கி, அதனுடைய பகுதியை வந்து இதில் போட்டுட்டு கியர் லாக்குள்ளே கியர் வயரை மடித்து விட்டுக்கோங்க. வீடியோவை கவனமாக பாருங்கள். நான் மடித்து கியர் லாக்குள்ளே கியர் வயரை விட்டுக்கிறேன். விட்டுட்டு அப்படியே பாருங்கள், நான் ஒரு பீட் ஃபுல்லாக ஒரு கேப், ஒரு பீட், திரும்ப இன்னொரு கேப். சரிங்களா? பாருங்கள், இது போல் ஒரு பீட்ஸ் ஃபுல்லாக உள்ளே வர்ற மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க. எந்த ஒரு கேப்புமே இல்லாமல் நல்லா டைட் பண்ணணும். பாருங்கள், எந்த ஒரு கேப்புமே நமக்கு பீட்ஸ் இடையில இருக்கக்கூடாது. நம்ம கடைசியாக கியர் லாக் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா கவனமாக பார்த்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ டைட் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம கியர் லாக்கை ப்ரெஸ் பண்ணிடலாங்க. ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கியர் லாக்கை ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிடலாம். அதுக்கடுத்து செகண்டாக இருக்கக்கூடிய கியர் லாக்கை ப்ரெஸ் பண்ணிடலாம். நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கியர் வயரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணியாச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ஜுவல்லரி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், ஒரு நெக்லஸ் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, ஒரு கேப் யூஸ் பண்ணி எவ்வளோ சூப்பரான ஒரு ஜுவல்லரி வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இது போலவே நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இது போல் ஒரு நெக்லஸ் வந்து நீங்களுமே மேக் பண்ணிடலாங்க. பிகினர்ஸ் கூட இது போல் நெக்லஸ்லாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஏன்னா நம்ம வீடியோவை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஒரு சூப்பரான நம்ம ஒரு நெக்லஸ் வந்து செஞ்சிட்டோம் பாருங்கள். இது போலவே நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம கிளாஸ் 1 கிளாஸ் 2 அப்படின்ட்டு 2 கிளாஸ் போட்டிருக்கோங்க. அந்த கிளாஸினுடைய உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குங்க, நான் உங்களுக்கு எண்ட் ஸ்க்ரீன்லேயும் தர்றேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த நெக்லஸ்க்கு மேட்சிங்காக ஒரு இயரிங் வந்து ரெடி பண்ணலாங்க. அதுக்கு பாருங்கள், நான் பீட்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன், கேப் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது போல் ஹெட் பின் வந்து எடுத்திருக்கேன். நான் கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சில்வர் கலர் இருந்தால் நீங்கள் சில்வர் கலர் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ஒரு கேப் போட்டாச்சு, அதுக்கப்புறம் ஒரு பீட் போட்டாச்சு,
திரும்ப க்ளோஸ் பண்ணுற மாதிரி, அந்த பீடை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேப், திரும்பவும் இன்னொரு கேப், திரும்ப இன்னொரு பீட் போட்டு இன்னொரு கேப் போட்டு அந்த பீடை க்ளோஸ் பண்ணிடலாம். சரிங்களா? பாருங்கள், இது போல் தான் இருக்கும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த ஹெட் பின்னை கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம அந்த ஹெட் பின் அப்படியே ஐ பின்னோட ரவுண்ட் ஷேப் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வளைச்சிக்கலாம். வளைச்சிட்டு நமக்கு இயரிங் ஹூக் இருக்கும் பார்த்திங்களா, இயரிங் ஹூக் வந்து நான் சில்வர் கலரில் எடுத்திருக்கேன். எடுத்து நம்ம இயரிங் ஹூக் வந்து போட்டுட்டு நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு இயரிங் வந்து கிடச்சிருச்சுங்க. ரொம்பவே சிம்பிள் அண்ட் சூப்பராக நம்ம இந்த இயரிங் வந்து ரெடி பண்ணிட்டோங்க. நீங்களே செஞ்சு முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. பாருங்கள், நம்ம ரொம்பவே சிம்பிளாக இது போல் இயரிங்ஸ் வந்து செஞ்சிடலாங்க. பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குங்க இது போல் இயரிங் எல்லாம். நம்ம நெக்லஸ்க்கு மேட்சிங்காக ஒரு இயரிங் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடியே நான் ஆல்ரெடி ஒரு இயரிங் வந்து செஞ்சு வச்சுருந்தேங்க. இப்போ பாருங்கள், 2 இயரிங்குமே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். இது போலவே நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இது போல் இயரிங்கும் நம்ம ரெடி பண்ணிடலாங்க. அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு நெக்லஸும் அதுக்கு மேட்சிங்காக ஒரு இயரிங்கும் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போலவே நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக நீங்களும் இது போல் ஜுவல்லரி மேக்கிங் வந்து கற்றுக்கலாங்க. இந்த நெக்லஸ் இயரிங் எப்படி இருந்தது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம எம்டி கேர்ள்ஸ் கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.